அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சாம்பார் சாதம் அது வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 1/2 கப் பருப்பு, 1/4 கப் பச்சை பட்டாணி, 1 கப் அரிசி, 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி, மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 5 விசில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு சாதம் குழஞ்சிருக்கணும். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு தாளிச்சுங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறி ஆட் பண்ணி நல்லா கலருங்க. அது நல்லா ஒரு நிமிஷம் கலந்துட்டு மிளகாத்தூள், உப்பு நல்லா கலக்கி விடுங்க. இப்போது காய் வேகிறதுக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி விடுறேன். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி நான் மூடி வச்சு கொதிக்க விடுறேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ காய் நல்லா கொதித்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அரிசியும் பருப்பும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. காயும் அரிசியும் நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி விட்டு நல்லா கலருங்க. அது கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.